தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதாவது நான் எப்படி படித்து கிளியர் பண்ணணும் அதே மாதிரி எல்லாருக்கும் பயன்படும் வகையில் டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது ஒரு 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்திங்க அப்படின்னா இது வரையும் போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதே போல் இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் 7667448486 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிடிஎஃபாக வாங்கி படிச்சுக்கலாம். ஷுவராக சொல்கிறேன், நீங்கள் இந்த டெய்லி 10 மினிட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒவ்வொரு சப்ஜெக்டாக கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, முதல் கேள்வி, சிறார் நீதி சட்டத்தில் அதிகபட்ச தண்டனை யாவை? ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் மற்றும் அபராதம். இது போக்சோ கொஷின். இது எந்த எக்ஸாம் அப்படின்னா ERGS 2022 தேர்வு. இரண்டாவது கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஆப்ஷன் பி 12 அக்டோபர் 2005. 3. மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய துறைகள் எது? ஆப்ஷன் ஏ வங்கித்துறை. இந்த துறைகள் சம்மந்தம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு கீழே என்ன இருக்குது, மாநில அரசு கீழே என்ன இருக்குது, பொதுப்பட்டியல் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. 4. கீழ்கண்டவற்றில் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமாவை எவரிடம் அளிப்பார்? ஆப்ஷன் ஏ துணை சபாநாயகர். எப்படி குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சபாநாயகர் துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பாங்க. 5. 2005ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் டேஸ் அட்டவணைகள் கொண்டதாகும்? 2 பகுதிகள் கொண்டது. 6. தகவல் உரிமை சட்டம் 2005 இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது? விதி 19. 7. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடைபெற வேண்டும்? ஆப்ஷன் ஏ 1 முறை. 8. இந்திய அரசியலமைப்பு முகவரியின் வாக்கியங்களை கவனிக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மட்டும் தப்புன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், நல்லா புரிஞ்சுக்குங்க. பாலிட்டியில் முகவரி சம்மந்தப்பட்ட கேள்வி இல்லாத கொஷின் இருக்கவே இருக்காது, சரிங்களா? 1 மட்டும் தப்புங்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் முகவரியை இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடையாள அட்டை என கூறினார் என்பது தவறு. அரசியல் சாசனத்தின் அதிகாரை வெளிப்படுத்துவது முகவரையாகும் என்பது சரி. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கையை வெளிப்படுத்துகிறது, அதாவது முகவரி கொள்கையை வெளிப்படுத்துது, இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துது, இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துவது அனைத்துமே சரியானதுதான், சரிங்களா? அதிகாரம், தன்மை, கொள்கை அனைத்தும் வெளிப்படுத்துவது முகவரி தான். 9. நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ அரவிந்த் பன்ஹாரியா. 10. இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணிகள்? ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4 சரி. பணம் வெளியிடுதல், வங்கிகளின் வங்கி மட்டும்தான் சரி. இதெல்லாம் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸு. 11. ஒரு சிலர் கலந்து வந்திருக்கு, நமக்கு எதாக இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. மாநிலங்களுக்கு உடனடியாக கடன் நிவாரணம் வழங்குவதன் மூலம் மாநிலங்களின் எதிர்கால கடன் சுமை மிதமானதாக இருக்கும். இது யாருடைய கூற்று? டாக்டர் சி ரங்கராஜன். 12. கீழ்காணும் சொற்களை அதன் அர்த்தத்துடன் பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 3142. ஒத்திவைப்பு அப்படின்னா பாராளுமன்றத்தை கால வரையறையற்று ஒத்திவைத்தல். குவாரம் அப்படின்னா அவையை நடத்த தேவையான உறுப்பினர் எண்ணிக்கை. கங்காரு மோடல் அப்படின்னா முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிப்பது. லெம்டெக் அமர்வு அப்படின்னா பொது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசி பழைய மக்களவை அமர்வு. அடுத்து FAGS 2022 கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? விதி 44. 2. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, இந்திய அரசியலமைப்பு பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. காரணம், வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடை பற்றி சொல்கிறாங்க. நான் ரெகுலராக கொஷினை பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன புரியுதுனாங்க, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இந்த 3லேருந்து 2 கொஷின் வந்துடுது, பார்த்துங்க. 3. உலகளாவிய மனித உரிமைகள் ஆவண பிரகடனத்தின் தலைவராக 1947 இருந்தவர்?
எலானர் ரூஸ்வெல்ட். 4. சேஃபாலஜி என்பது டேஸ் பற்றிய ஆய்வு. தேர்தல். 5. கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும். இதில் சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. 2, 3 மட்டும் சரி. பார்க்கலாம். செயல் ஆட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ளது என்பது தவறு. குடியரசுத் தலைவரின் செயலற்ற அதிகாரம் மத்திய பாராளுமன்ற அதிகாரத்திற்கு இணையான அளவில் செயல்படுத்தக்கூடியது. சரி. செயலாற்று அதிகாரம் என்பது அரசாங்க கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தை உள்ளடக்கியது. சரி. குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் குறிப்பான ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும் என்பது தவறு. அதாவது வாக்காளராக இருக்கணுங்கிறது கரெக்டு தான், குறிப்பான ஒரு சட்டமன்ற தொகுதியில் அப்படிங்கிறது தான் தப்பு. எங்கே வேணாலும் இருக்கலாம். 6. 1976 அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவரியில் திருத்தம் செய்யப்பட்டு சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். சமதர்ம மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு. 7. பின்வருவனவற்றை பொறுத்துக. நிதிக்குழு பார்த்துக்குங்க, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3412. 8வது நிதிக்குழு ஒய்பி சவான். 12வது நிதிக்குழு டாக்டர் ரங்கராஜன். 13வது நிதிக்குழு விஜய் கேல்கர். 14வது நிதிக்குழு டாக்டர் ஒய்வி ரெட்டி. 8. எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார்? சட்டப்பிரிவு 163. சரிங்களா? இன்றைக்கி 2 கொஸ்டின் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் நியர் வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக போட்ட எல்லா கொஸ்டின்ஸும் பாருங்கள். அப்படியே நீங்கள் சும்மா நடந்து போகிறப்போ கூட இதெல்லாம் கேட்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.